அன்பில் சிறந்த நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் ஹென்றி. தமிழகத்தில் கருங்கல் ஜல்லி விலை உயர்வினால் பெருமளவில் கட்டுமான பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கருங்கல் குவாரிகள் மற்றும் கிரஷர் மணல் குவாரிகள் தமிழகத்தில் கிட்டத்தட்ட 3000 குவாரிகள் இயங்கி வருகிறது. சமீபத்தில் அவர்கள் தரமற்ற நிலையில் கருங்கல் ஜல்லிகளையும் எம்சாண்ட் செயற்கையான முறையிலே மணலை தயாரித்து விற்பனை செய்வதும் முறையற்ற முறையிலும் தரமற்ற முறையிலும் தொடர்ந்து அவர்கள் விற்பனை செய்து வருவதாக தமிழக அரசுக்கு தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வந்த புகாரின் அடிப்படையில் மாண்புமிகு மூத்த அமைச்சர் மரியாதைக்குரிய துரைமுருகன் அவர்கள் குவாரி உரிமையாளர்களை அழைத்து பேசி அதற்கு சில கட்டுப்பாடுகளையும் வரன்முறைகளையும் ஏற்படுத்தி அந்த அடிப்படையில் தான் நீங்கள் ப்ளூ மெட்டல் என்று சொல்லக்கூடிய கருங்கல் ஜல்லிகளையும் தயாரிப்பு மணல்களையும் விற்பனை செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் உத்தரவு பிறப்பித்தார். இருந்தபோதிலும் சில தனியார் கல் குவாரிகள் மேலும் தரமற்ற முறையிலும் அனுமதியற்ற முறையிலும் தொடர்ந்து செயல்பட்டு வந்தது. அதனை பெயரளவுக்கு கண் துடைப்பு நாடகமாக தமிழக அரசு சார்பிலே நடவடிக்கை எடுத்தோம் என்கிற அடிப்படையில் 1-2 குவாரிகளை மூடும் நடவடிக்கையிலும் அரசு அதிகாரிகள் ஈடுபட்டனர். இருந்த போதிலும் தற்பொழுது தேர்தல் காலம் என்பதனால் அரசு தலையீடு இருக்காது என்கிற அடிப்படையில் இந்த தனியார் கல் குவாரிகள் தன் இஷ்டம் போல தான் தோன்றித்தனமாக எந்தவிதமான மூல பொருட்களின் விலையும் உயராத சூழ்நிலையில் அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற விலையை விட கூடுதலாக ஒரு யூனிட்டுக்கு 1500 ரூபாய் என்கிற அளவுக்கு விலையை உயர்த்தி விற்பனை செய்து வருகிறது. இதனால் சொன்னபடி அவர்கள் அந்த கட்டுமான பணியை மேற்கொள்ள இயலாத ஒரு சூழ்நிலைக்கு கட்டுநர்கள் தள்ளப்பட்டிருப்பது வேதனைக்குரிய செயலாக பெரும்பான்மையான கட்டுமான நிறுவனங்கள் பார்க்கப்படுகின்றன. அது மட்டுமல்ல, பெரும் அளவிலே கட்டுமான பணிகளை மேற்கொள்கின்ற கட்டுநர்கள் உரிய நேரத்தில் வாடிக்கையாளர்களுக்கு அதனை ஒப்படைக்க முடியாத சூழ்நிலைக்கும் தள்ளப்பட்டிருக்கின்றனர். அரசு இதனை தேர்தல் காலம் என்கிற அடிப்படையில் மௌனம் காத்து அமைதியாக கடந்து விடாமல் உடனடியாக இந்த தனியார் கல் குவாரிகளை அழைத்து பேசி கட்டுமான பொருட்களின் விலையை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும். தான் தோன்றித்தனமாக தன் இஷ்டம் போல விலையை உயர்த்துவதற்கு அவர்கள் இஷ்டம் போல செயல்படுவதற்கு அரசு அனுமதித்தால், ஏனென்று சொன்னால் இந்த கட்டுமான பொருட்களின் விலையை அரசு நிர்ணயிப்பது அல்ல. தனியார் நிறுவனங்கள், கல்குவாரிகள், தொழிலதிபர்கள் அவர்களாகவே இந்த கட்டுமான பொருட்களினுடைய விலையை அவ்வப்போது ஒரு வரம்பு இல்லாமல் உயர்த்தி கொண்டே வருகின்றனர். இதனால் ஒரு சதுரடிக்கு 2000 ரூபாய்க்குள் நாங்கள் கட்டி தருகிறோம் என்று சொல்லி ஒரு வாக்குறுதியை அளித்து ஒரு கட்டுமான பணியை ஒப்பந்தம் செய்து மேற்கொள்கின்ற அந்த கட்டுநர்களுக்கும் பொறியாளர்களுக்கும் உரிய நேரத்தில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிற அந்த தொகைக்குள் அந்த கட்டுமான பணியை செய்து முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு, சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு கட்டுநர்கள் தள்ளப்படுகிறார்கள். இதனால் பொதுமக்களும் பாதிக்கப்படுகிறார்கள். இப்படியாக என்னுடைய கட்டிடத்தை அவர்கள் சொன்னபடி செய்து கொடுக்கவில்லை என்று சொல்லி பொதுமக்கள் தரப்பிலும் காவல்துறையில் புகார்களும் குவிந்த வண்ணம் இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் கட்டுமான பொருட்களினுடைய விலையை அரசு ஒரு வரம்புக்குள் கொண்டு வந்து ஒரு வரன்முறைப்படுத்தி நிர்ணயம் செய்யாததனால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், பல வழக்குகளும் நிலுவையில் இருக்கிறது. பல கைகலப்புகளும் பல சண்டை சச்சரவுகளும் பல கொலைகளும் கூட இதனால் நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில். அரசு இனியாவது இதனை கையில் எடுத்து கட்டுக்குள் கட்டுமான பொருட்களுடைய விலையை கொண்டு வந்து விண்ணை முட்டும் அளவுக்கு செல்லுகின்ற இந்த கட்டுமான பொருட்களினுடைய விலையை கண்ணை கட்டும் அளவுக்கு தான் தோன்றித்தனமாக உயர்த்துகின்ற இந்த விலையை கட்டுப்படுத்துவதற்கு அரசு முழு வீச்சில் ஈடுபட வேண்டும். கட்டுமான பொருட்களின் விலையை கட்டுப்படுத்துவதற்கும் குறைப்பதற்கும் நிர்ணயிப்பதற்குமான முயற்சியை அரசு ஈடுபட வேண்டும் என்பதுதான் பொதுமக்கள் மற்றும் கட்டுநர்களின் கருத்தாக இருக்கிறது. நிச்சயமாக திராவிட மாடல் என்கிற அரசு இதனை கையில் எடுத்து நிச்சயமாக திராவிட மாடல் ஆட்சி என்றால் எது, எப்படி, கட்டுமான பொருட்களுடைய விலையை கூட கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி துணை புரியும் என்பதை வெறும் சொல்லில் அல்லாமல் செயலில் காட்டிட வேண்டும் என்று உடன்பிறப்புகளும் வேண்டுகோள் வைக்கின்றனர். அரசு கவனத்தில் கொண்டு நிச்சயமாக செய்யும் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.